என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இது கிறிஸ்டலிஸோட எபிசோடு 8. புதுசாக வந்தவங்க எபிசோடு 7 பார்க்கலைன்னா கவலையே வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. சரி வாங்க, எந்த டைம் வேஸ்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே குதிக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ரெண்டாவதாக இந்த உலகத்தில் ஒரு ஹியூமன் சொசைட்டி இருக்குது. நம்ம ஹீரோவுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடுவில் ஒரு பெரிய பவர் கேப் இருக்குது. இன்னொரு பாடம் நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டது கேம் சேஞ்சிங்காக இருக்குது. இப்போதைக்கு ஹெச்பி தான் கிங் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். ஸ்டோன் அடிபட்டும் ஃபயர் பாலை மாட்டியும் நம்ம ஹீரோவோட ஹெச்பி 15க்கு வந்துருச்சு. சண்டையில் எவ்வளோ டேமேஜ் ஆகும்னு ஒரு வழியாக கற்றுக்கிட்டான். ஆனால் இப்போ குறைஞ்ச அந்த ஹெச்பியை நம்ம ஹீரோ எப்படி ரீஜென்ரேட் பண்ண போகிறான், திரும்ப எப்படி கிரீன் ஜோனுக்கு போகிறதுன்னு யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஹெச்பி தானாக ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறான். ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஹீரோ காயத்தை மேனுவலாக சரி பண்ணணும். எப்படியோ இந்த சண்டை கொடுத்த கோல்டன் சான்ஸை நம்ம ஹீரோ மிஸ் பண்ணக்கூடாது. எக்கச்சக்க மான்ஸ்டர்ஸோட பாடி பஃபே மாதிரி தரையில் கிடக்குது. சிலது நெருப்பில் ரோஸ்ட் ஆகி கூட இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த பயோமாஸ் மலையவே சாப்பிட ரெடி ஆகிட்டான். நம்ம ஹீரோவை விட ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸை சாப்பிட்டு அவனோட பயோமாஸை ஏற்ற ஆரம்பிக்கிறான். இந்த பிரம்மாண்டமான பஃபேவை ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்க நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம ஹீரோவோட ஹேர் வெட் செம்மையாக இருக்குது. மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு வயிறு முட்டை சாப்பிட்டான். தான் ஒரு ராஜா மாதிரி பிரம்மாண்டமான விருந்து சாப்பிட்றதா இமேஜின் பண்ணுறான். நம்ம ஹீரோ மைண்டில் அந்த பூரான்களாம் நல்லா ரோஸ்ட் ஆகி பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்போ அந்த கறி நம்ம ஹீரோவோட நாக்கில் பட்டு தொண்டைக்குள்ளே போகுதோ அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது இந்த பீஸ்ட்டு டேஸ்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு கேவலமாக இருக்குது. இவ்வளவு கேவலமான கறியை சாப்பிட்டதை நினச்சி நம்ம ஹீரோ வாந்தி எடுக்கிறான். டேஸ்ட்டை ஓரமாக வச்சா நம்ம ஹீரோ கெயின் பண்ண பயோமாஸ் தான் முக்கியம். நம்ம ஹீரோவோட ராஜ விருந்து அவனோட இறையோட பேசிக் ப்ரொஃபைலை அன்லாக் பண்ணிருச்சு. உன்கிஸ் ஸ்கெலன்ரா இதை உடனே ஓப்பன் பண்ணுறான். அது எப்பவும் போல் யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. அதில் வெறும் அந்த பீஸ்டோட ஸ்ட்ராங்கான கொடுக்கும் வாலில் இருக்க பாய்சனும் இருக்குன்னு மட்டும் போட்டிருக்கு. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பயோமாஸை செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட ஸ்டாட்ஸை பார்க்குறான். ஸ்கில்ஸ் ஸ்டேட்ஸ்னு எல்லாமே செம்மையாக ப்ராக்ரஸ் ஆகுது. ஹெச்பியும் ரெக்கவர் ஆக இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 2 பயோமாஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. சிஸ்டம் எல்லாரையும் உயர்த்தினாலும் மனுஷங்க ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் ஃபைனல் கோலை ரீச் பண்ண முடியும்னு அந்த ஹோலி புக் சொல்லுது. அதுக்கப்புறம் வீட்டில் நிம்மதியாக படுத்துட்டு நம்ம ஹீரோ ஒரு வழியாக ரிலாக்ஸ் பண்ணுறான். இன்னைக்கு நாள் ரொம்ப சைலண்ட்டாக போகும்னு காண்டால்ஃப் கிட்ட வேண்டிக்கிறான். நம்ம ஹீரோ 2 முக்கியமான வேலையை முடிக்க பிளான் பண்ணுறான். முதல்ல நம்ம ஹீரோவோட கண்ணை +3க்கு மியூட்டேட் பண்ணணும். அதுக்கு இன்னும் ஒரு பயோமாஸ் வேணும், தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட நெஸ்ட்டை மாற்றணும்னு முடிவு பண்ணுறான். நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வேலைக்கு கிளம்புறான். நம்ம ஹீரோ நெஸ்ட்டை விட்டு வெளியே வந்ததும் ஹியூமன்ஸுக்கும் பீஸ்ட்டுக்கும் இடையேயான வார் இன்னும் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட பர்ஃபெக்ட் நாள் காற்றுல கரைஞ்சிருச்சு. இருந்தாலும் வேலை அதான் முடிய போகிறதில்ல. யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஃபயரான பேட்டில் ஃபீல்ட்லேருந்து விலகி போயிடுறான். 12th டஞ்சன் வழியாக போகிறான். இந்த சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல என்னதான் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறான். அவங்க கண்ணில் படுற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மிஸ்டீரியஸ் குளத்துக்கு போனதும் நம்ம ஹீரோ அங்கே அந்த ஹியூமன் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறான். இங்கே இருக்கிற டெக்னாலஜியும் தண்ணி மேலே தொங்குற கிறிஸ்டலையும் பார்த்து ஆச்சரியப்படுறான். நம்ம ஹீரோ தலையை ஆட்டிட்டு கேமில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். இப்போ மேஜிக்கை பார்த்து ஆச்சரியப்படுற நேரம் இல்லை. நாள் போக போக இந்த இடத்த விட்டு வெளியே போகிற கனவு தூரமாகிட்டே போகுதுன்னு நினைக்கிறான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு பெரிய ஆர்மியை தாண்டி போகிறது முடியாத காரியம். நெஸ்ட்டில் ஒளிஞ்சிருந்தா அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யதார்த்தமாக பார்த்தா இப்போதைக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் போதுமான அப்கிரேட்ஸ் இல்லாமல் அந்த சான்ஸ் கண்டிப்பாக நம்மளை சாவில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம ஹீரோக்கு ஒரு ஆன்ட் காஃபின் கூட கிடைக்காது. இப்போதைக்கு முன்னாடி இருக்கிற ஒரே பாதை ஒரு பயங்கரமான பாதை. நம்ம ஹீரோவோட ஸ்பான் பாயிண்ட்டுக்கு திரும்புது, அந்த முதல்ல மாதிரி இருக்க பீஸ்டோட குகைக்கு. இவ்வளோ நாள் நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ண நெஸ்ட்டுக்கு கடைசியாக ஒரு எமோஷனல் குட் பை சொல்கிறான். நம்ம ஹீரோ கூட எறும்பு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருந்தா இது நிஜமான வீடாக இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தோணுது நம்ம ஹீரோவோட சொந்த கேலனியை கண்டுபிடிக்க இதுதான் கரெக்டான டைம்னு. ஹீரோவோட சொந்த கேலனியோட சேர்ந்துட்டா இந்த லைஃப் அவ்வளோ மோசமாக இருக்காதுன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். முட்டையாக இருக்கும்போதே நம்ம ஹீரோ கடத்தின அந்த மான்ஸ்டர் கண்டிப்பாக நம்ம ஹீரோவோட
நெஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கணும். நம்ம ஹீரோவோட ஸ்பான் பாயிண்ட்ல இருந்து போகிற 3 வழிகளில் ஒன்றில் தான் அந்த கேலனி இருக்கணும். பாசிட்டிவாக யோசிச்சு நம்ம ஹீரோ அவனோட ட்ராவலை ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவோட மெயின் டார்கெட்டு குயினையும் எறும்பு ஃப்ரெண்ட்ஸையும் கண்டுபிடிக்கிறது தான். வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு ஹக் கொடுக்க ஃபுல் ஸ்பீடில் கிளம்பிட்டான். கஞ்சனோட செவுத்துல இருக்கிற நரம்புங்க முன்னாடியை விட பிரைட்டாக இருக்கிறத நோட் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் அதுங்க அடிக்கடி துடிக்குது. நம்ம ஹீரோ அந்த நரம்பு டனலோட கடைசிக்கு வந்ததும் மெதுவாகி கவனமாக சுற்றியும் பார்க்குறான். இந்த ஆபத்து இல்லைன்னு நிம்மதியாக இருக்கான். இப்போதைக்கு நம்ம ஹீரோ சேஃப் தான். கரெக்டான ரூட்டை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ டனல் சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த இடத்த மேப் பண்ணுறது மூலமாக அந்த சர்ஃபேஸில் இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம்னு நம்புகிறான். கொஞ்ச நேரம் டனலை ஸ்கவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட ஆண்டனா ஏதோ ஒன்று ஃபீல் பண்ணுது. நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர் தூரத்தில் காற்றுல ஒரு சேஞ்சு தெரியுது. இந்த சேஞ்சை நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட ஆண்டனாவை அந்த திசையில் திருப்புறான். அந்த தடயத்தை ஃபாலோ பண்ணுறதுல அவ்வளோ தீவிரமாக இருந்ததில் ஒரு செவுத்துல போய் தலையை முட்டிக்கிறான். சிக்னல் முன்னாடி போயிட்டே இருக்கு. ஆனால் அங்கே போகிறதுக்கு 2 பாதை இருக்கு. ஆல்ஃப் நம்ம ஹீரோவை 2ல் ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுது. ஸ்கேன் படி 2 ஆப்ஷனுமே சரியில்லை. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் அவன் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பயோமாஸை ஆண்டனாவை அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறான். கண்ணை அப்கிரேட் பண்ண மாதிரி இந்த லெவல் அப்லையும் பயங்கர வழி கொடுக்குது. திருப்பலைக்க இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு கேண்டால்ஃபை திட்டிக்கிட்டே போகிறான் நம்ம ஹீரோ. இப்போ சென்ஸ் கிளியர் ஆனதும் ஒரு பாதையில் நம்பிக்கையை தர மாதிரி ஒரு வாசனையை நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த பாதை அவ்வளோ ஆபத்தாக தெரியல. அதனால் சாய்ஸ் ஈஸியாக இருக்குது. ரொம்ப யோசனைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுத்து முன்னாடி போகிறான். பாதி வழியில் நம்ம ஹீரோவோட ஆண்டனா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ஃபெரமோன்ஸ் வாசனை வருது. எறும்புங்க ஃபெரமோன்ஸ் சுரப்பியை வச்சு மற்ற எறும்புங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு தடயத்தை விட்டுட்டு போகும். இதுவாக தான் இருக்கணும். இவ்வளவு நாள் தனியாக வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட எறும்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இந்த வழியோட முடிவில் என்ன ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சால் நம்ம ஹீரோ இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான். அங்கே ஸ்பைடர் வெப்ஸ் விரித்து வச்சுக்கிட்டு ஒரு மான்ஸ்டர் இறைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஹீரோ காற்று மாதிரி ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட கேலனி நம்ம ஹீரோவை கூப்பிட்டது நினச்சி ரொம்ப ஹைப் ஆகுறான். பாதி வழியில் நம்ம ஹீரோ தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இப்போ உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஓவர் ஆர்வமாக இருந்ததோட விளைவு நம்ம ஹீரோவுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஹீரோவோட ஹெச்பி இன்னும் முழுசாக ரெக்கவர் ஆகலை. இப்போதைக்கு இந்த தெரியாத பாதையில் போயிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான தடயம் கிடைக்கிற வரைக்கும். நம்ம ஹீரோ முன்னாடி போக போக டனல் ரொம்பவே கரடு முரடாகவும் வித்தியாசமாகவும் மாறுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.